20வது சம் 2:7 என்ற விகிதத்திற்கு சமான விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமான விகிதம் அப்படின்னா பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்க கிடைப்பதுதான் பாத்தீங்கன்னா சமான விகிதம். இப்ப 2/7 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம ஒன்னால பெருக்கணும் அப்படின்னா 2 × 1 2/7 × 1 7. இப்ப 2 விகிதம் 7ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆன்சர் இருக்கு ஆப்ஷன்ல கிடையாது. அடுத்து 2/7 இப்ப 2ஆல பகுதியின் தொகுதி நான் பெருக்க போறேன். 2 4 7 2 14. அப்ப 4 விகிதம் 14 ஏதாவது ஆப்ஷன்ல இருக்கா? அதுவும் இல்லை. அடுத்து 2/7 இதை நான் 3ஆல பகுதியின் தொகுதியும் பெருக்கிறேன். 2 3 6 7 3 21. 6 விகிதம் 21 ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு. ஆப்ஷன் டி. 21வது சம் 5/4 என்ற விகிதத்தின் சதவீத மதிப்பானது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 5/4 அப்படின்னா 5/4 அப்படின்னு எழுதலாம். சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கனாலே பெருக்கல் 100 அப்படின்னு அர்த்தம். சோ ஒரு நாள் 4 25 4 100. 5 25 இப்ப பெருக்கணும். 5 × 25 125. சதவீதம் கேட்கறதுனால சதவீதம் போடணும். சோ ஆப்ஷன் டி 125%. 22வது சம் ஏ விகிதம் பி விகிதம் சி ஈக்குவல் டு 2 விகிதம் 3 விகிதம் 4 எனில் A/B விகிதம் B/C விகிதம் C/Aவின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏக்கு 2 பிக்கு 3 சிக்கு 4 அப்படின்னு அர்த்தம். இப்ப A/B B/C C/A வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஏக்கு 2 பிக்கு 3 இங்க B/C 3/4 C/A 4/2. அதாவது 2/3 விகிதம் 3/4 விகிதம் 4/2. இது வந்து பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதிகள் எப்படி இருக்குன்னா சேமா இல்ல 3, 4, 2 அப்படின்னு வேற வேற இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பகுதிகளை வந்து ஒரே எண்ணா மாத்துறதுக்கு தானா வகுத்தல் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2வது வாய்ப்பால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 3 அப்படியே வரும். 2 2 4 1 2 2. மறுபடியும் 2வது வாய்ப்பால போட்டோம் அப்படின்னா 3 அப்படியே வரும். 1 2 2 1 அப்படியே இருக்கும். சோ 3வது வாய்ப்பால போட்டோம் அப்படின்னா 1 3 3 இந்த 1 எல்லாம் அப்படியே இருக்கும். 2 2 4 4 3 12. சோ எல்சிஎம் வந்து 12. அப்ப பகுதி வந்து நம்ம 12ஆ வந்து மாத்தியாச்சு. சோ 3ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 12 வரும் 4ஆ. சோ 3 நாள் 12 2 நாள் 8 விகிதம். சோ 4ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 3 வரும். சாரி 12 வரும் 3ஆ. இப்ப 4 3 12 3 3 9 விகிதம். 2ஓட எதை பெருக்கணும்னா 12 வரும் 6. இப்ப 2 ஆர் 12 4 ஆர் 24. இப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ நமக்கு வேணாம். 8 விகிதம் 9 விகிதம் 24 ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். இருக்கு. ஆப்ஷன் பி. 23வது சம் 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3 விகிதம் 2 விகிதம் 7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீள முறையே என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 3 விகிதம் 2 விகிதம் 7 24 அப்படியே வச்சுப்போம். இந்த விகிதங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ் பண்ணணும். 3 + 2 + 7 = 12. இந்த 24 பெருக்கல் இந்த மொத்த மதிப்பு 12 இருக்கு இல்லையா? இப்ப நான் 3க்கானதை கண்டுபிடிக்க போறேன். 4 12 12 2 12 24. இப்ப 2 3 பெருக்கணும் அப்படின்னா 6. அடுத்து 24 பெருக்கல் 12 இந்த 2 எங்க போட்டுக்கலாம். 4 12 12 2 12 24 2 2 4. அடுத்து 24 பெருக்கல் 12 இந்த 7 எங்க போட்டுக்கலாம். 4 12 12 2 12 24 2 7 14. ஆன்சர் 6, 4, 14 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். இருக்கு. ஆப்ஷன் ஏ. 24வது சம் ஏ விகிதம் பி ஈக்குவல் டு 5 விகிதம் 7 பி விகிதம் சி ஈக்குவல் டு 6 விகிதம் 11 எனில் ஏ விகிதம் பி விகிதம் சி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆல்பபெட் இருக்கு. ஏக்கு வந்து 5 பிக்கு வந்து 7. சிக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. இந்த 7 வந்து இங்க எழுதும். பி விகிதம் சில பிக்கு 6 சிக்கு 11. இந்த 6 இந்த பக்கம் எழுதலாம். இது வந்து பெருக்கணும். 7 11 77 7 6 42 5 6 30. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 30 விகிதம் 42 விகிதம் 77 அப்படிங்கிறது ஆப்ஷன் பில இருக்கு. 25வது சம் 2 விகிதம் 3 மற்றும் 4 விகிதம் 7 விகிதத்தை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த சிம்பிள் வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 2 விகிதம் 3 அப்படின்னா 2/3. 4 விகிதம் 7 அப்படின்னா 4/7. இப்ப பகுதிகள் வந்து சேமா இல்ல இல்லையா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். 3யும் 7யும் பெருக்கணும் அப்படின்னா 3 21. அப்ப 3ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா 21 வரும் 7. அதேதான் வந்து மேலையும் பெருக்க போகும். அப்ப 2 14 / 3 21. இப்ப 7ஓட எதை பெருக்கணும் வந்து 21 வரும்னா 3. அதே 3 தான் மேல வந்து பெருக்கணும். 4 3 12 / 7 3 21. இப்ப ரெண்டுல எது பெருசு அப்படின்னா 14/21 தானே பெருசு. அதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா 2/3
12/21க்கான கொஸ்டின் பாத்தீங்கன்னா 4/7. இப்ப ரெண்டுல எது பெருசுன்னா அந்த 14 தான் பெருசு. அப்ப நம்ம சிம்பிள் வந்து கிரேட்டர் தன் சிம்பிள் போடுவோம் இல்லையா? அப்ப ஆப்ஷன் ஏ. 26வது சம். 20% a plus b equal to 50% a minus b எனில் a மற்றும் b இன் விகிதம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 20% 20/100 அப்படின்னு எழுதலாம். பெருக்கல் a plus b equal to 50% 50/100 அப்படின்னு எழுதலாம். பெருக்கல் a minus b. இந்த 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். இந்த 0க்கு இந்த 0 வந்து அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 2 into a plus b equal to 5 into a minus b. இப்போ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். 2 into a plus 2 into b equal to இந்த 5 உள்ள கொண்டு போய் பெருக்கணும்னா 5a minus 5b. இப்போ இங்கேயும் a இருக்கு, இங்கேயும் a இருக்கு இல்லையா? அந்த 2a அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிளஸ் 5a இங்க வந்து மைனஸ் ஏவா மாறும். இப்போ இங்க மைனஸ் 5b அப்படியே வச்சுக்கலாம். இங்க இருக்கக்கூடிய பிளஸ் 2b அங்க போகும்போது மைனஸ் 2b-ஆ மாறும். இப்போ 5ல இருந்து 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3a ஈக்குவல் டு 5ஐயும் 2ஐயும் பிளஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 7b. இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்க இருக்கக்கூடிய b-ய இங்க கொண்டு வந்துடலாம். இங்க இருக்கக்கூடிய a-வை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இங்க இருக்கக்கூடிய 3 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 7/3. ஆப்ஷன் ஏ. 27வது சம். a விகிதம் b equal to a விகிதம் 5 equal to b விகிதம் 7 equal to c விகிதம் 8 எனில் a plus b plus c divided by a வை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது a-க்கு 5, b-க்கு 7, c-க்கு 8. இப்ப a plus b plus c divided by a-ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? So a-க்கு 5, b-க்கு 7, c-க்கு 8 divided by a-க்கான வேல்யூ வந்து 5. இப்ப 5 plus 7 plus 8 எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 20 வரும். டிவைடட் பை 5. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 5 4 5 20. ஆப்ஷன் டி. 28வது சம். a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/5 எனில் a விகிதம் b விகிதம் c காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a விகிதம் b விகிதம் c. ஸோ a-க்கு நேரா 3, b-க்கு 4, c-க்கு 5. அப்ப ஆப்ஷன் சி 3 விகிதம் 4 விகிதம் 5. 29வது சம். a/10 ஈக்குவல் டு b/15 ஈக்குவல் டு c/20 எனில் a விகிதம் b விகிதம் c இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. a விகிதம் b விகிதம் c. a-க்கு 10, b-க்கு 15, c-க்கு 20. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம்? 5வது வாய்ப்பாடுல 2 5 10, 3 5 15, 4 5 20. அப்ப ஆப்ஷன் பி 2 விகிதம் 3 விகிதம் 4. 30வது சம். 1/x விகிதம் 1/y விகிதம் 1/z ஈக்குவல் டு 2 விகிதம் 3 விகிதம் 5 எனில் x விகிதம் y விகிதம் z இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/x-க்கு 2, 1/y 3, 1/z 5. அதாவது 1/2 விகிதம் 1/3 விகிதம் 1/5 அப்படின்னு இருக்கும். ஸோ பகுதிகள் வந்து சேமா இல்ல. அப்ப வந்து நம்ம எல்சிஎம் எடுப்போம். 2, 3, 5. 2வது வாய்ப்பால எடுத்தோம் அப்படின்னா 1 2 2 3 5 அப்படியே இருக்கும். ஸோ 3வது வாய்ப்பால எடுத்தோம் அப்படின்னா 1 3 3 அந்த 5 அப்படியே இருக்கும். அடுத்து வந்து 5வது வாய்ப்பாடு 2 3 6 6 5 30. அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா 30. பகுதி வந்து 30 வரணும். 2ஓட எதை பெருக்கணும்னா 30 வரும்னா 15. அதே 15 தான் மேல பெருக்கணும். 4 15 15. விகிதம் 3ஓட எதை பெருக்கணும்னா 30 வரும்னா 3 10 30, 4 10 10. அடுத்து 5 30, 4 6. 30 நமக்கு தேவையில்லை. 15 விகிதம் 10 விகிதம் 6. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி 15 விகிதம் 10 விகிதம் 6. 31வது சம். 2a equal to 3b equal to 4c எனில் a விகிதம் b விகிதம் c காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2a 3b equal to 4c. ஃபர்ஸ்ட் இந்த 2a equal to 3b வந்து எடுத்துப்போம். இந்த b-ய வகுத்தல்ல கொண்டு வந்துடலாம். இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த 2 வகுத்தல்ல கொண்டு வந்துடலாம். இதான் பாத்தீங்கன்னா a/b equal to 3/2. அடுத்து 3b equal to 4c வந்து எடுத்துக்கலாம். இந்த b இங்க இருக்கும். பெருக்கல் சி வரும்போது வகுத்தலா மாறும். இந்த 4 அப்படியே வச்சுக்கலாம். பெருக்கக்கூடிய 3 வந்து வகுத்தலா மாறும். இப்போ b/c யோட வேல்யூ 4/3.
இப்ப ஏபிசி 3 ஆல்பபெட் இருக்கு. ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 2. சிக்கு இல்ல, அப்ப 2 எடுத்துக்கலாம். அடுத்து பி பை சில பிக்கு 4, சிக்கு 3, இந்த 4 வந்து இங்க எடுத்துக்கலாம். இப்ப இதை பெருக்கணும். 2 3 6, 2 4 8, 3 4 12. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 2 12, 4 2 8, 3 2 6. இப்போ ஆப்ஷன் சி 6 விகிதம் 4 விகிதம் 3. 32வது சம் 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4z எனில் x விகிதம் y விகிதம் z என்பது அப்படின்னு கேக்குறாங்க. 2x ஈக்குவல் டு 3y ஈக்குவல் டு 4z. ஃபர்ஸ்ட் இந்த 2x 3y மட்டும் எடுத்துக்கலாம். 2x ஈக்குவல் டு 3y, இந்த x இங்கேயே வச்சுப்போம். பெருக்கல் y இங்க வகுத்தலா மாறும். இந்த 3 அப்படியே இருக்கும். இந்த 2 வந்து இங்க கீழே வந்துடும். அடுத்து 3y ஈக்குவல் டு 4z. இந்த z இங்க வகுத்தல வந்துடும். இந்த 4 இங்கே இருக்கும். பெருக்கல் 3 வகுத்தல் 3 மாறிடும். இப்ப x y z ன்னு சொல்லிட்டு 3 ஆல்பபெட் இருக்கு. x-க்கு 3, y-க்கு 2, z-க்கு வந்து இல்ல. இந்த 2 இங்கே போட்டுக்கணும். அடுத்து y by z, y-க்கு 4, z-க்கு 3, இந்த 4 வந்து இங்க. இப்ப இதை பெருக்கணும். 2 3 6, 2 4 8, 3 4 12. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 2 12, 4 2 8, 3 2 6. ஆப்ஷன் சி 6 விகிதம் 4 விகிதம் 3. 33வது சம் y இன் x சதவீதத்திற்கும் x இன் y சதவீதத்திற்கும் இடையே விகித பின்னத்தின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த y இன் அப்படின்னா பெருக்கல் அப்படின்னு அர்த்தம். x சதவீதம் அப்படின்னா x by 100. விகிதம் x இன் அப்படின்னா x பெருக்கல், y சதவீதம் அப்படின்னா y by 100. இப்ப இந்த 100க்கும் 100க்கும் கேன்சல் பண்ணிடலாமா. இந்த y-யும் x-ம் பெருக்கணும் அப்படின்னா x by விகிதம், இது வந்து x by. விகிதம் அப்படின்னாலே x by divided by x by. ரெண்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை போகுமா. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1. 34வது சம் a by 3 ஈக்குவல் டு b by 4 ஈக்குவல் டு c by 7 எனில் a plus b plus c divided by c என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a plus b plus c divided by c. so a க்கு வந்து 3 plus b க்கு 4, c க்கு 7 divided by c வந்து 7. இப்ப 3 plus 4 plus 7 இது ஆட் பண்ணோம் அப்படின்னா 14 அப்படின்னு வரும். டிவைட் பை 7 7வது வாய்ப்புல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 7 2 14. ஆப்ஷன் பி 2. 35வது சம் 72 கூட்டுத்தொகை கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 விகிதம் 7 அப்படின்னா 5 plus 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 வரும் இல்லையா. இதை 72ஆல வகுத்து பார்ப்போம். 4 12 12, 6 12 72. அப்ப எக்ஸாக்டா டிவைட் ஆகுது. அடுத்து 3 plus 4 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 அப்படின்னு வரும். டிவைட் பை 72. இப்போ 7வது வாய்ப்பால 72 வருமா, வராது. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். என்ன கொஸ்டின் வந்து கீழ்கண்டவாறு இருக்க முடியாது அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் எல்லாம் எடுத்து நம்ம ஆட் பண்ணி 72ஆல வகுக்கும் போது எது வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகலையோ அதுதான் பாத்தீங்கன்னா ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி 3 விகிதம் 4.